யங் எம்எல்ஏ, நீங்க ரொம்ப இளம் வயது எம்எல்ஏ. உங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி இருந்தேங்க, ஆனா இங்க இந்த பொறுப்போட சேர்ந்து எனக்கு இந்த பொறுப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களை பக்குவப்படுத்திக்கிட்ட விஷயமா ஏதாவது சொல்ல முடியுமா? நான் மாண்பு அமைச்சர் அண்ணன் மாசுனன் கொஞ்சம் பஞ்சுவாலிட்டி கத்துக்கிட்டேன். என்ன சொல்லுவாரு, 8:30 மணி மீட்டிங்னா 8:40 வரும், 8:30 மணி 8:25 வந்துடணும். அந்த ஒரு விஷயத்த பஞ்சுவாலிட்டி கத்துக்கிட்டேன். அது மாதிரி நான் ஒரு விஷயங்கள் இதுல இதுக்கு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் என்ன ஒரு என் தொழில கூட பண்ணாத விஷயத்த இதுல என்ன பண்ணேன்னா ஃபாலோ. இப்போ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க, அது எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணிடும், ஒரு சிஸ்டம்ல போட்டு ரெட்ல போட்டுருவோம். ப்ராசஸ் ஆரம்பிச்சுன்னா ஆரஞ்சுக்கு போயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல சாஃப்ட்வேர்ல. அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா கிரீன்ல வந்துடும். முடியலன்னா நான் 1 வீக் கழிச்சோ ஒரு 10 days கழிச்சோ என்னைக்கு ஒரு 10 நாள் 4 நாள் 5 நாள் ஆஃபீஸ் போகிற வழக்கம் உண்டு. இப்போ இந்த ரிப்போர்ட் எடுத்துருவாங்கம்மா, எல்லாம் என்னென்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு, டோல் ஃப்ரீல என்ன வந்திருக்கு, ஆப்ல என்ன வந்திருக்கு, நேரடியாக என்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன, ஏன் இது முடியல, உடனே இஇக்கோ எஸ்சிக்கோ உடனே போனை போட்டு, சார் சொல்லி ஒரு நாள் ஆச்சு, இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க, எடுத்துட்டு லைன்ல வாங்க. ஆமா, இந்த கரண்ட் கட்டுங்க, அங்கே ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கு, ஹை டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கோம், ஃபண்ட் இல்லையா, என்ன பிரச்சனை, உடனே எம்டியை பார்க்கறதோ துறையின் அமைச்சரை பார்க்கறதோ, இப்படி அப்படி அந்த மாதிரி ஆங்கிள் போய் அந்த விஷயங்களை மக்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ அப்போ நம்ம ஒரு யங் எம்எல்ஏவா பக்குவப்பட்டுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஒன்று, ஃபாலோ அப் ஒன்று, இதை தாண்டி சகிப்புத்தன்மை ஒன்று. ரொம்ப 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 சகிப்புத்தன்மையா நான் ஆல்ரெடி கொஞ்சம் எதையும் பெருசா கண்டுக்க மாட்டேன், ரொம்ப மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். அது இன்னும் அதிகமா வந்துருச்சு எனக்கு இப்போ. சரி அப்படியா சொல்லிட்டானா, ஓகே திட்டாங்களா, ஓகே ரைட், ஓகே சரி ஓகே தேங்க்ஸ், அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அதில் வந்துட்டேன் நான்.